ஹாய் எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் ராமன் லீலா படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ராமன் லீலா படத்தோட கேஸ்டிங்கும் போது ரியோ ராஜ், வர்ட்டிகா போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை ராமச்சந்திரன் கண்ணன்கிறவர் இயக்கியிருக்காரு. அங்கித் அப்படிங்கிறவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. மல்லிக் அர்ஜுன் அப்படிங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ராமன் லீலா படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது, படத்தின் நாயகன் 30 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாத இளைஞராக இருக்காரு. அவங்க வீட்டில் பல இடத்துல இவருக்கு பொண்ணு பார்க்குறாங்க. எல்லாமே ஒரு ரிஜெக்ஷன்லேயே கொண்டுட்டு போய் முடியுது. அதனால கொஞ்சம் வெக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய கதாநாயகன் எப்படியாவது ஒரு பொண்ணை காதலிச்சாவது கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காரு. அப்போ அவருக்கு கூட ராம்னு இன்னொரு நண்பரும் இருக்காரு. அவர் ஐடியா படி லோக்கல் ட்ரெயினில் உனக்கு கண்டிப்பாக லவ் யாராவது ஒரு பொண்ணு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஃப்ரெண்டோட அட்வைஸ் படி இவர் லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. அங்கே கதாநாயகி வராங்க. கதாநாயகனும் மீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ இந்த 2 பேருக்குள்ள லவ்வுங்கிறது ஒர்க் அவுட் ஆகிடுது. ஆனால் கதாநாயகி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை நான் ஏற்றுக்கிறேன், லவ் பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். அப்படி என்ன கண்டிஷன்னா, கதாநாயகி 6 மணிக்கு மேலே கதாநாயகனோட வெளியே வர மாட்டாங்க. 6 மணிக்குள்ளே ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற ஒரு ஆளாக இருக்காங்க. இது அப்படியே சுமூகமாக இவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி கதாநாயகியும் ஓட்டிகிட்டு இருக்கிற சமயத்தில் கதாநாயகியோட பிறந்த நாள் வருது. அதுக்கு ரியோராஜ் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக சில பிளான்ஸ் வைக்கிறாரு. அப்போது அவர் அவங்க வீட்டுக்கு போகும்போது, அதாவது அது ஒரு மிட் நைட்டில் போகிறாரு பர்த்டே ப்ரப்போசலுக்காக. அப்போ அவருக்கு மறுநாள் தெரிய வருது, அவங்க ஏன் 6 மணிக்கு மேலே வெளியே வரமாட்டேன்றாங்க. அதன் பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கதாநாயகி ஏன் ஈவினிங்கில் 6 o'clock மேலே வெளியே வர மாட்டேன்றாங்க, அதன் பின்னணியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை கதாநாயகன் சார்ட் அவுட் பண்ணி கதாநாயகியோட காதல் கல்யாணத்தில் முடிஞ்சிச்சா, அதே சமயம் ரியோராஜ் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமலும் இருக்கார், இது இவங்க பெற்றோர்களுக்குமே ஒரு கவலையாக இருக்குங்கும் போது அந்த கவலைகள்லாம் தீர்ந்து ரியோராஜுக்கு இந்த கண்டிஷன்லாம் தாண்டி இந்த காதலுங்கிறது பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் போய் முடிஞ்சிச்சா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையதான் ராம் அண்ட் லீலா. படத்தில் பெருசாக ஒர்க் ஆகிருக்கிற விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு கேஸ்டிங். ரியோராஜை பொறுத்த வரைக்கும் அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கலாம், இந்த கதாபாத்திரத்துக்கு நல்ல ஒரு காமெடி எலிமெண்ட்ஸு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காரு. அடுத்து கதாநாயகியும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சேத்தனா இருக்கலாம், மாளவிகாவாக இருக்கலாம், தீபா வெங்கட்டா இருக்கலாம், மாஃபாவாக இருக்கலாம். படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் காமெடிக்கு என்ன நடிப்பு ஸ்க்ரீனில் தேவையோ அதை நீட்டாக டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடிங்கும்போது விஷுவலி நல்ல டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி நீட்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. அடுத்து படத்தில் ஒர்க் ஆகிருக்கிற மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, சாங்ஸுமே படத்தில் பார்க்குறதுக்கும் சரி கேட்குறதுக்குமே நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் ஏன் இந்த கதாநாயகி வரமாட்டேன்றாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ட்விஸ்ட்டுமே நல்லா தான் இருக்குது. அட் தி சேம் டைம் படம் ஒரு ரொமான்டிக் காமெடிங்கும்போது காமெடி எலிமெண்ட்ஸ் நல்லா தான் ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி ரியோராஜ் இந்த படத்தை கேரி பண்ண விதம், அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நமக்கு ஃபன்ஃபில்டு மூமெண்ட்ஸை தருது. அடுத்து முனிஷ்காந்தோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம். அதாவது எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமல் ஒரு ரொமான்டிக் காமெடி படம் பார்க்கணுன்னா அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு படமாக தான் அமையுது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படிங்கும்போதே லாஜிக்கல் லூப்போல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. சின்ஸ் இது ஒரு காமெடி படங்கிறதுனாலே நிறைய பேர் சும்மா ஜஸ்ட்டு நமக்கு ஃபன்ஃபில்டு மூமெண்ட்ஸ் இருந்தால் போதும்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த கான்செப்டுக்குள்ளே லாஜிக்கலாக எதிர்பார்த்தா படம் எவ்வளோ தூரம் மொட்டும்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு இவங்க எடுத்திருக்கக்கூடிய படம், அதாவது ஏன் கதாநாயகி ஒரு 6 o'clock மேலே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, இது கொஞ்சம் ஸ்பாய்லர் அலர்ட்டாக இருந்தாலும், இதே இவங்க சொன்ன கான்செப்டில் 2 மாதம் முன்னாடி இதே டைப் ஆஃப் ஒரு படங்கிறது வந்திருக்கு. இப்போ அந்த படத்தை பார்த்தவங்களுக்குலாம் இந்த படங்கிறது பெருசாக ஒர்க் ஆகுமாங்கிறது தெரியாது. ஸோ இதையும் தாண்டி ஓவராலாக பார்த்திங்கன்னா ராமன் லீலா படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வயசான கதாநாயகன் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாமல் இருக்கார். அதே மாதிரி இவங்க பார்க்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாமே இவரை ரிஜெக்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன். இதனால இவங்க ஃபேமிலியிலேயே பார்த்திங்கன்னா இவங்க அப்பா அம்மாக்கே ரொம்ப வருத்தம் இவரோட லைஃப்பை பற்றி இருக்குது. அப்படி இருக்க இவரோட ஃப்ரெண்டு அட்வைஸ் படி அவர் லோக்கல் ட்ரெயினில் கதாநாயகியை சந்திக்கிறாரு. கதாநாயகியை சந்தித்த அப்புறம் இந்த 2 பேருக்குள்ள காதல்ங்கிறது மலருது. ஆனால் கதாநாயகி ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அதாவது 6 o'clock மேலே நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேன், நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க.
அப்படி இருக்க ஒரு பாயிண்ட்ல ஏன் வந்து இவங்க 6:00க்கு மேலே வரமாட்டேன்றாங்க, ஃபோன் கால்ஸ் பிக் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிற விஷயம் வந்து கதாநாயகனுக்கு தெரிஞ்சிச்சு. அது தெரிஞ்சப்புறம் இந்த காதல்ங்கிறது கல்யாணத்தில் முடிஞ்சிச்சா, அதே சமயம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவர் கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்காங்களே, அந்த ஏக்கம் தீர்ந்துச்சா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையிறது தான் ராமன் லீலா. இதை நம்ம டைரக்டர் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் டைம் வாட்ச் ரொமான்டிக் காமெடி படமாக கொடுத்துருக்காரு. நிச்சயம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான், வித்தவுட் லாஜிக் எல்லாமே கழட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபன் ஃபீல்டு மூமெண்ட்ஸோட தான் இந்த ரொமான்டிக் காமெடிங்கிறது ஒர்க் ஆகுது. அகைன் திருப்பி சொல்லணும்னா, இதே ஜானரில் ஒரு 2 months பேக்கே ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பார்த்தவங்களுக்குலாம் இந்த படம் எவ்வளோ தூரம் ஈர்க்கும் அப்படின்னு தெரியாது. அது பார்க்காதவங்களுக்கு லாஜிக்கு எதுவுமே வேணாம், ஜஸ்ட் ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபன் ஃபீல்டாக போகணுன்னா அந்த ஆடியன்ஸுக்கு இது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற படமாகத்தான் அமையுது. படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபைடு தான். இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வழக்கம் போல தாங்க, எங்கள் திரைப்பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.